அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் ரெடி லேர்ன் அச்சீவ் ஆர்எல் அகாடமிக்கு தங்களை அன்புடன் வருகிறேன். ஸோ டிஎன்பிசி கம்பைன் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாமோட இன்டர்வியூ போஸ்ட்ல நடந்த எக்ஸாமோட கொஸ்டின்ஸ், ஒரிஜினல் கொஸ்டின்ஸோட ஆன்சர் கீ தான் நம்ம பார்க்க போறோம். அது வந்து சிபிடி எக்ஸாம். ஸோ ஆல்ரெடி தமிழுக்கு நம்ம பார்த்துருப்போம், தமிழ் தகுதி தேர்வு. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பொது அறிவு கொஸ்டின் 20/7/2025 இருந்த அதோட ஆன்சர் கீ தான் பார்க்க போறோம். ஸோ அதுல பார்த்த மாதிரியே முடிஞ்ச அளவுக்கு நோ மோர் எக்ஸ்பிளனேஷன், சரிங்களா? எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்காம ஒன் அண்ட் ஒன்லி ஆன்சர்ஸ் மட்டும்தான் நான் சொல்ல போறேன். அதுலயும் முக்கியமா நான் சொல்றது என்னன்னா, இது டென்டேட்டிவ் தான். இது நம்ம அனலைஸ் பண்ண ஆன்சர் தான், நம்மளால கண்டுபிடிக்கப்பட்டது தான். இதுதான் அக்யூரேட் அப்படின்றது சொல்ல மாட்டேன், சரிங்களா? டென்டேட்டிவ் ஒன்லி. அபிஷியல் ஆன்சருக்கு இன்னும் ஒரு 7 to 10 நாள்ல வரும். ஸோ அது வந்ததுக்கு அப்புறம் நம்ம செக் பண்ணி பார்ப்போம், சரிங்களா? எல்லாருமே கேட்டுட்டு இருந்ததுனால டென்டேட்டிவா நம்ம என்ன முடிஞ்ச அளவுக்கு கரெக்டா தான் எடுத்திருக்கோம். சில பல இது வந்து தவறுதலா இருக்கலாம். இருந்தா நீங்க என்ன பண்ணுங்க, கொஸ்டின் நம்பர் 121 சார் இதுக்கு ஏ தான் சார் வரும், பி வராது. ஸோ இந்த மாதிரி இதுக்கு ஆன்சர் நீங்க பண்ணுங்க, சரியா? இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ சார் இதுக்கு எப்படி இந்த ஆன்சர் அந்த ஆராய்ச்சிலாம் வேணாம், இதுதான் மேட்ரு அப்படின்றத நான் சொல்லிடுறேன், சரியா? ஓகே. ஸோ 101வது கொஸ்டின். ஸோ இது வந்து சிபிடி எக்ஸாம்ஸ்ல நடந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும். ஸோ கொஞ்சம் ஓரளவுக்கு மாடரேட் டு டஃப் லெவலாக தான் இருந்துச்சு, தவிர ஈஸி கிடையாது. ஏன்னா டிகிரி லெவல் போஸ்ட், சரியா? ரைட், ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, பின்வருவற்றில் எது தவறான பொருத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி எது? இதுதான், சரிங்களா? 3 4, அதாவது பூஞ்சை கொல்லிகள், தேக்கி, இதுதான் வந்து தவறானது. அதே மாதிரி களைக்கொல்லிகள், அதுவும் தவறானது. நெக்ஸ்ட், நரம்பு மண்டலத்தை பாதிக்கும் நச்சு நியூரோடாக்சின் என்று அழைக்கப்படுகிறது. இது குருட்டுத்தன்மையை ஏற்படுத்தும், பார்வை நரம்பு, சுவாச செயலிப்பை ஏற்படுத்தும், பிரணிக் நரம்பு மற்றும் தடை நரம்புகளை பாதிக்கிறது. இதுக்கு வந்து என்னது, எல்லாமே சரிதான். ஆப்ஷன் பி தான் கரெக்ட், சரியா? அடுத்து 103வது கொஸ்டின்ஸ். மரபணு குறியீட்டோட பண்புகள் என்னென்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. என்னது? 5மே சரிதான், 5மே சரிதான். சோ நான் சொல்லிட்டேன், நோ மோர் எக்ஸ்பிளனேஷன், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, கீழ்கண்டவற்றில் எது லூயி அமிலம் கிடையாது அப்படின்னு பாத்தீங்கன்னா BH3, சரியா? கனத்தாக்கத்தின் அலகு என்பது நியூட்டன் செகண்ட். கனத்தாக்கத்தின் அலகு நியூட்டன் செகண்ட். ஸோ நம்ம இதுல பாத்தீங்கன்னா எல்லா விதமான டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்க்கும் பிடிஎஃப் மெட்டீரியல் அவைலபிளா இருக்கு. வேணுங்கிறவங்க என்னது, பிடிஎஃப் தான் வரும், புக்கா வராது. சாம்பிள் எல்லாம் பார்த்துட்டு எந்தெந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிறீங்களோ அந்தந்த எக்ஸாமுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம், வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒன் டைம் வாங்குறதுதான், லைஃப் லாங் யூஸ் பண்ணிக்கலாம் பிடிஎஃப் மெட்டீரியல், சரியா? ரைட், ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். பயோ எத்தனால் எதிலிருந்து உருவாக்க முடியும்? எதில இருந்து? உருளைக்கிழங்கு, சோளம், காட்டமனுக்கு, பாசிகள், எல்லாத்தில இருந்து உருவாக்க முடியும். கீழ்கண்டவற்றில் எந்த வாயுக்கள் அமிலமலைக்கு காரணமாயின? எந்த வாயுக்கள்? ஆப்ஷன் பி, நைட்ரஜன் மற்றும் சல்பர். அடுத்து, பின்வரும் நதிகளை அது உருவாக்கும் இடத்துடன் பொறுத்துக. ரவி எங்க? ஹிமாச்சல் பிரதேஷ். கங்கா வந்து என்னது? உத்தரகாண்ட். சம்பல் வந்து மத்திய பிரதேசம். மகாநதி வந்து சத்தீஸ்கர். ஆப்ஷன் பி தான் கரெக்ட். நெக்ஸ்ட், பின்வருவற்றில் எந்த தேசிய பூங்காக்கள் அவற்றின் அமைவிடத்துடன் சரியாக இணைக்கப்பட்டுள்ளன அப்படின்னு பாத்தீங்கன்னா காசிரங்கா தேசிய பூங்கா அஸ்ஸாம், பெரியார் தேசிய பூங்கா கேரளா. ஏன்னா குஜராத்ல தான் பாத்தீங்கன்னா கிர் தேசிய பூங்கா இருக்கு. கிர் தேசிய பூங்கா அப்படின்றது குஜராத்ல இருக்கு, சரியா? நெக்ஸ்ட், ஓகே. அப்படின்னா இந்த மகாத்மா காந்தி மரைன் நேஷனல் பார்க் எங்க இருக்கு? கடல் வந்துட்டாலே இங்க எங்க இருக்கு? அந்தமான் நிக்கோபார் தீவுகள், இதுதான் வரும், சரியா? அடுத்து 110. எவை தேசிய கால்நடை பணியின் நோக்கங்கள்? எவை அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 2 3 எல்லாமே தான், சரியா? நெக்ஸ்ட், அதாவது இது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அர்ஜுனா விருது. இதுதான் நான் சொல்லியிருந்தேன், அர்ஜுனா விருது. ஆப்ஷன் பி தான் கரெக்ட். அன்னு ராணி என்பவங்க தடகளம், மனிஷா ராமதாஸ் பாரா பேட்மிண்டன், ரூபினா பிரான்சிஸ் பாரா துப்பாக்கி சுடுதல், பிரீத்தி பால் என்பவங்க என்னது? பாரா தடகளம், சரியா? நெக்ஸ்ட், சென்னை மகாஜன சபை எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? சென்னை மாகாண சபை 1884 CE, சரியா? நான் சொல்லிட்டேன், இது வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு டென்டேட்டிவ் தான். இதுதான் அக்யூரேட் ஆன்சர் நான் சொல்றேன். நான் கூட சின்ன ஏதாச்சும் தவறுதல் பண்ணா அதை நீங்க வந்து என்ன பண்ணுங்க, 113 சார் அதுக்கு பி தான் வரும், ஏ தான் வரும் அப்படின்றத தெளிவா சொல்றோம். ஸோ இந்த பின்வரும் நிகழ்வுகளை, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் தான் திட்டமா இருந்தாலும் சரி, சட்டமா இருந்தாலும் சரி, நிகழ்வுகளா இருந்தாலும் சரி, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நிறைய கேட்டுருக்காங்க, சரியா? அதனாலயே இது என்னது, இது எல்லா இயரும் தெரிஞ்சாதான் உங்களால என்ன பண்ண முடியும், வரிசைப்படுத்த முடியும், சரியா? ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். நான் தான் எக்ஸ்பிளனேஷன் கிடையாதுன்னு சொல்லிட்டேன், சரிங்களா? ஓகே. அடுத்து 114க்கு டி. 115 என்னன்னு பாத்தீங்கன்னா அடையாறு மதராஸ்.
அடையாறு மதராஸ், அதாவது பிரம்மஞான சபை அதை வந்து ஹெட் குவார்டர்ஸ் மெட்ராஸ்ல இருக்கு. அடுத்து 116 ஆப்ஷன் பி. மாயன் வந்து எங்க முல்லை, சீயோன் வந்து குறிஞ்சி, வேந்தன் வந்து மருதம், வருணன் வந்து நெய்தல். நெக்ஸ்ட் கிருஷ்ணதேவராய பற்றிய சரியான கூற்று எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1, 2, 4 அதான் சரியானது. 118 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அதாவது இளவரசர் ஜக்கந்தர் சாவிடம் செல்வாக்கு செலுத்திய பெண்ணின் பெயரை குறிப்பிடுகிறார். லால் புல்வர். லால் புல்வர். ஓகேவா. நெக்ஸ்ட் விராகட் சம்ஹிதா பற்றிய உண்மையான கூற்றினை பின்வருவற்றில் கூறுகிறது. 1, 3 தான் கரெக்ட். 1, 3 கரெக்ட். அடுத்து 120 என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 120 ஆப்ஷன் ஏ. அதாவது சிந்து நாகரிகம் என்பது ஆசியாவில் காணப்படும் இந்தியா வம்சாவளியை சேர்ந்த முந்தைய முத்திரைகள் ஆகும். இதுவே தவறு. சரியா, இது கரெக்ட். 121 என்ன பாத்தீங்கன்னா ஆப்ஷன் சி. 121 மக்களவை தலைவரை பற்றி சொல்லக்கூடியது என்ன பாத்தீங்கன்னா 1, 2 தான் கரெக்ட். சரியா. சோ இந்தியாவோட முதல் பெண் மக்களவை தலைவர் யாரு அப்படின்றத நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. சரியா. 122 ஆப்ஷன் பி. 123 ஆப்ஷன் பி. 124 ஆப்ஷன் பி. 257 ஏ. அதாவது 42வது அரசியல் சட்ட திருத்த சட்டம் 1976 எந்த மாநிலத்திலும் சட்ட ஒழுங்கை பராமரிக்க தனது படைகளை நிலைநிறுத்த ஒன்றிய அரசுக்கு அதிகாரம் உள்ளது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரியா. அடுத்து 125 ஆப்ஷன் பி. 125 ஆப்ஷன் பி. 126 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் எப்போ வந்துச்சு? 1993. அடுத்த கீழ்கண்டவற்றின் கூட்டுகள் சரியாக 127க்கு ஆப்ஷன் பி. 128க்கு ஆப்ஷன் பி. 129 ஆப்ஷன் பி. 130 நாள். சோ இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளனேஷன்ஸோட உங்களுக்கு வந்து ஜிஎஸ் வீடியோல தனியா வரும். சரியா, ஜிஎஸ் வீடியோல தனியா வரும். இல்லைன்னா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து 131 ஆப்ஷன் டி. 132 ஆப்ஷன் டி. ஜனவரி 25, 2020 தான் 104வது அரசமைப்பு சட்ட திருத்தம் 2019 வந்துருச்சு. சரியா. 133 ஆப்ஷன் ஏ. 134 ஆப்ஷன் ஏ. 135 கேகார் சிங் வழக்கு. இதான் வந்து இந்திய முகவுரையோட தொடர்பற்ற வழக்கு. ஓகே. நெக்ஸ்ட் 136 ஆப்ஷன் சி. பண்டித அயோத்திதாசர். அடுத்து 137 நான் சொன்னேன்னா காலவரிசை திட்டம் சொன்னேன்னா அங்க வந்து அப்படிதான் ரவுலட் சட்டம் இதெல்லாம் வரிசைப்படுத்தி சொல்லிருக்காங்க. இங்க வந்து கால திட்டங்கள். 138 ஆப்ஷன் டி. 139 ஆப்ஷன் பி. அதாவது இந்த மாதிரி எஸ்டிஜி இருக்கு பாத்தீங்களா, இதுதான் வந்து நிறைய கேட்டிருந்தாங்க. இந்த மாதிரி டேட்டா ரிலேட்டடா தான் நிறைய கொஸ்டின் 2023, 24, 25 எல்லா கரண்ட் அஃபேர்ஸுமே கேட்டிருந்தாங்க. அடுத்து 140 ஆப்ஷன் சி. 141 ஆப்ஷன் சி. 142 ஆப்ஷன் டி. 143 ஆப்ஷன் ஏ. 144 ஆப்ஷன் பி. 145 ஆப்ஷன் பி. 146 ஆப்ஷன் பி. இந்த 2019, 20 தமிழ்நாட்டோட கடன் வைப்பு விகிதம். ஏன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் இருக்கிறப்ப இந்த மாதிரிதான் எதிர்பார்க்கிறோம். நீங்க ஏஇலுமே அடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்குமே நீங்க இந்த மாதிரி எதிர்பார்க்கலாம் தாராளமா. அதனாலதான் நம்ம முக்கியமா வீடியோ போடுறது காரணம். இதே மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணி பார்த்துட்டு போங்க. இது மாதிரிதான் நிறைய கேட்பாங்க. சரியா. அடுத்து 147 ஆப்ஷன் சி. 148 ஆப்ஷன் சி. 149 ஆப்ஷன் ஏ. 150 ஆப்ஷன் ஏ. 151 ஆப்ஷன் ஏ. 152 ஆப்ஷன் பி. 153 ஆப்ஷன் ஏ. நிதி ஆயோக் பற்றி இது மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய கேட்கிறான். நிதி ஆயோக்ல இருந்தா நிறைய கேட்கிறாங்க. சரிங்களா, எல்லாமே கரெக்ட் தான். சரியா. நெக்ஸ்ட் 154 1, 3 கரெக்ட். 1, 3 கரெக்ட். 155 ஆப்ஷன் டி. 156 ஆப்ஷன் சி. 157 ஆப்ஷன் பி. வேலூர் கழகம் 1806
159 சண்முக கனியம்மாள் மருது பாண்டியரோட தாயார். அடுத்து காமராஜரை பற்றிய தொடர்பு. காமராஜரை பற்றிய தொடர்பு. இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2, 3, 4, 1. 2, 3, 4, 1 தான் ஆன்சர் வரும். சப்போஸ் இல்லாத பட்சத்துக்கு என்னது ஆப்ஷன் டியை கிளிக் பண்ணுவோம். இதை வந்து டவுட்ல வச்சுக்கோங்க சரிங்களா. இது டவுட்ல வச்சுக்கோங்க. உங்களுக்கு எதுவும் தெரிஞ்சுன்னா கண்டிப்பா என்ன பண்ணுங்க சொல்லுங்க சரியா. அடுத்து 161 ஆப்ஷன் சி. 162 ஆப்ஷன் பி. 163 ஆப்ஷன் பி. 164 ஆப்ஷன் சி. 165 ஆப்ஷன் பி. அதே மாதிரி 166 ஆப்ஷன் சி. 167 ஆப்ஷன் டி. 168 ஆப்ஷன் டி. 169 ஆப்ஷன் சி. 170 ஆப்ஷன் பி. 171 ஆப்ஷன் பி டி. 172 ஆப்ஷன் பி. 173 ஆப்ஷன் பி. அடுத்து 174 ஆப்ஷன் ஏ. 175 ஆப்ஷன் சி. மத்ததெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து மேக்ஸ் கொஸ்டின். 175 வரைக்கும் பார்த்தாச்சு. அடுத்து மேக்ஸ் வந்து தனியா பார்ப்போம். அதுவும் உங்களுக்கு என்ன பண்ணிடுவோம் ஆன்சர் மட்டும் தான் சொல்லுவோம். எக்ஸ்பிளனேஷன்ஸ் வீடியோ தனியா உங்களுக்கு வரும். கண்டிப்பா என்ன பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. இந்த ஆன்சருக்கு உங்களுக்கு டெலகிராம்ல வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. எவ்வளவு பேர் கமெண்ட் பண்றீங்களோ அதை பொறுத்து தான் என்ன பண்ணுவோம் ஆன்சருக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் கண்டிப்பா டெலகிராம் சேனல்ல நம்ம போடுவோம். கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. மறக்காம டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆன்சர் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இது தவறுதலா இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா என்ன பண்ணுங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அதே மாதிரி நம்மளோட ஆன்லைன் அகாடமி சேனல்ல டெக்னிக்கல் எக்ஸாம்ஸ்க்கு உண்டான எல்லா மெட்டீரியலும் அவைலபிளா இருக்கு. வேணுங்கிறவங்க என்ன பண்ணுங்க யூட்டிலைஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.